Now we continue the second video. So seventh sum paranga. Anbu has marked the angle as shown in the below in 1 and 2. Check whether both of them are correct. Give reasons அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் கரெக்ட், இது கரெக்டாக அவங்க கொடுத்துருக்கிறது 1ம் 2ம் கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், இது 105 75 லீனியர் பேர்னா கரெக்டு தான், 180 கரெக்டு தான். பட் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். இது 105னா இதுவும் 105 வரணும். ஸோ அந்த பிள்ளை கான்செப்டே வரல, தப்பாக வருது. ஸோ அப்போ இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. M and N are parallel line, L is a transversal, interior angle of the same side of the transversal or supplementary, but 75 plus 75 is not equal to 180. 180 க்கு ஈக்குவலா வரல. 105 plus 105 is not equal to 108. Therefore angle marked are not கரெக்டா, இந்த ஆங்கிள் மேக் பண்ணதே கரெக்டா இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் சம் அதே போல தான், இதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட் தான், ராங் மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ M and N are parallel lines, L is a transversal, corresponding angle must be ஈக்குவலாக இருக்கணும். ஸோ ஹியர் மார்க்கிங் இஸ் ராங். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. கவனிங்க, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் எப்படி இருக்கணும்? இந்த ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிள், வெளியில் ஒரு ஆங்கிள் எடுத்துட்டோம்னா உள்ள ஆங்கிள், இல்லை உள்ள ஒரு ஆங்கிள் எடுத்தோம்னா வெளியில் ஆங்கிள். அப்போ இது 120 மார்க்கிங் பண்ணுறது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸை வச்சு மார்க் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது 120னா இதுவும் 120 தான் வரணும், இது 120னா இதுவும் 120 தான் வரணும். பட் மாற்றி வந்திருக்கு. இல்லை இது 60னா இதுவும் 60 தான் வரணும். ஸோ அந்த போல வந்தால் தான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ இட் இஸ் அ ராங் மெஷர்மெண்ட்ஸ், அதான் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ செவன்த் சம் முடிஞ்சாச்சு. அடுத்த எயித்து, to real life situation we were use the parallel lines. parallel lines யூஸ் பண்ணுற அந்த நம்ம ரியல் லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் இந்த parallel lines எங்கெல்லாம் வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு உதாரணமே நம்ம ஏனியை சொல்லலாம். அடுத்தது வந்து ரயில்வே ட்ராக் எல்லாம் சொல்லலாம். தண்டவாளத்தை பார்த்தீங்கன்னா 2 லைன் அப்படியே போகிற மாதிரி இருக்கும், குறுக்கால ஒரு கோடு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் parallel linesக்கு. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா, 2 angles of the wall in a building, cross rod in a window. ஸோ அந்த விண்டோவில் ஜன்னல்லாம் பொருத்தியிருக்கோம் இல்லையா, நம்ம ஸ்கூல் ஜன்னல் பார்த்தா கம்பி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு parallel linesக்கு உதாரணம் தான். ஸோ நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி 9th சம். ஸோ 9th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், வெரி ஈஸியான சம் இது. when 2 parallel lines are intersected by a transverse, so what is the minimum number of angle you need to know the finding the remaining angles அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவ் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஒரு ஆங்கிள்ஸ் கொடுத்தா நமக்கு மற்ற எல்லா ஆங்கிளும் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். when the 2 parallel lines are intersected by a transversal we need a minimum number of a single angle. ஸோ ஒரு ஆங்கிள் கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம், மற்ற எல்லா ஆங்கிளும் ஃபார்ம் பண்ணலாம். ஃபைண்ட் த ரிமைனிங் ஆங்கிள். using the concept of linear pairs of angle we can find one more angle. so எல்லாமே நம்ம ஒரு ஆங்கிள் கொடுத்தாங்கன்னா மற்ற ஆங்கிள்ஸ்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. by the concept of the corresponding angles, alternate interior angle, alternate exterior angle, we find the all others. இது அதாவது இந்த ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டோம்னா by concept of corresponding angles at the alternate interior angle, alternate exterior angle வச்சு மற்ற ஆங்கிள்ஸ்லாம் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 9th வரையும் சப்ஜெக்ட் நோட்ல போட்டுக்காங்க, 4 to 9. நெக்ஸ்ட் வி பாஸ் ஆன் டு தி அப்ஜெக்டிவ் டைப்ஸ். அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல 4 சம்ஸ் இருக்கு, அது அப்படியே புக்ல மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் 5.2 முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன நம்ம பார்க்க போகிறோம், 5.3 ப்ராக்டிக்கல், 5.4 ப்ராக்டிக்கல், அதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வெனஸ்டே நம்ம 5.5 பார்க்க போகிறோம். அது ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது. அந்த 2 சம்முக்கு நீங்கள் ப்ராக்டிக்கல் நோட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, இப்பயே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம அந்த சம் பார்த்துக்கலாங்க. ஓகேங்களா, அடுத்த வெனஸ்டேல. ஸோ இப்போ அப்ஜெக்டிவ் டைப்ஸில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. 10th, a line which intersect 2 or more lines in a different point is known as a transversal. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். அடுத்த 11th சம் பாருங்க. இந்த given figure angle A and B are என்னன்னு சொல்லுங்க, A and B are alternate exterior angles. ஓகேங்களா. 12th சம் பாருங்க. which of the following statements always true when parallel lines are cut the transverse? interior angle of the same side of the transversal or supplementary. எதுதான், மற்றதெல்லாம் தப்பா வரும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இந்த டயக்ராம் find the values of x ன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட மதிப்பு நமக்கு போட்டு பார்த்தா நமக்கு தெரியும், தட் இஸ் 44. 3x, இது பெரிய லென்த்தி, அப்படியே லென்த்தியான சம், அப்படியே டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியாது. 3x minus 17 is equal to முதல்ல 4 ஆங்கிள் 4 கண்டுபிடிக்கணும். இது 65னா
இது 65னா ஆங்கிள் 3யும் 65. ஸோ அந்த போல் போட்டு நம்ம போட்டோம்னா ஆன்சரோட இந்த எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் 44. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ஆங்கிள் 65னா இது வந்து 180லேருந்து மைனஸ் பண்ணிக்கலாம். 4 ஆங்கிள் கண்டுபிடிச்சி ஆங்கிள் 4 கண்டுபிடிச்சிடலாம். 180 மைனஸ் 65 பண்ணிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஏன்னா இந்த ரெண்டு consecutive angles are 180. Sum of the consecutive interior angles is 180 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ angle 4 plus 65 is equal to 180 னா 180லேருந்து 65 மைனஸ் பண்ணுங்க. அப்போ இது என்ன கிடைக்கும்? 10ல் 5 போச்சுன்னா 5, இது வந்து 7 ஆகிடும். 7ல் 6 போச்சுன்னா 1, இது 1, 115. எதோட வேல்யூ 115? 4ஓட ஆங்கிள் 4 வந்து 115. இப்போ 3x minus 17 is equal to 115 போட்டுக்கோங்க. இப்போ இந்த 17 அந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன ஆகும்? 3x is equal to 115 plus 17. ஸோ இந்த 115 plus 17 என்ன ஆன்சர் வரும்? 115 plus 17 என்ன ஆன்சரு? 5 plus 3 என்ன கிடைக்கும்? 12 இல்லைங்களா? கேரி ஓவர் 1, இது வந்து 3. அடுத்தது வந்து இது வந்து என்ன ஆகும்? 132. 132வை 3ஆல் டிவைட் பண்ணுங்க. ஏன்னா இந்த பக்கம் என்ன இருக்கு? 3xன்னு இருக்கா? ஸோ அப்போ 3 டேபிளில் 4 times 4 3s are 12, carry over 1, 4 3s are 12. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். சம் 44 is the required answer. ஸோ வெற்றிகரமாக இந்த சம் பார்த்துட்டோம். இந்த எக்ஸசைஸில் உள்ள அத்தனை சம்மு முடிச்சிட்டோம் ட்ரான்ஸ்வர்சல் பேஸ் பண்ணி. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கன்சர்ன் குரூப்பில் கேளுங்க. ஸோ சப்ஜெக்ட் நோட்டில் எழுதும்போது நீட்டாக எழுதுங்க, நீட்டாக வரைங்க, தப்பு இல்லாமல் வரைங்க. டயக்ராம் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம அன்னோன் வேல்யூஸே கண்டுபிடிப்போம். ஸோ அதனால் அதை நீட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஆல் த சம்ஸ் மஸ்ட் பி அட்டன் இன் யுவர் சப்ஜெக்ட் நோட் ஃப்ரம் 4th to 9th, 10 to 13 in your book work. Thank you, students.